வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை. அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன். குருவின் சிந்தனையாக வாழ்க்கை மலர் புத்தகத்திலிருந்து நாளொரு நற்சிந்தனையில் இன்றைய தலைப்பு பாவமும் புண்ணியமும் என்ற தலைப்பிலே சிந்திக்கிறோம். பாவம் புண்ணியம் என்பது நாம் செய்யும் செயலில் இல்லை. செய்யும் செயலை செய்து முடித்த பின் அதற்கு வரக்கூடிய விளைவை கொண்டுதான் நன்மை தீமை, இன்பம் துன்பம், பாவம் புண்ணியம் என்று நாம் கணிக்க முடிகிறது. இப்பொழுது உதாரணமாக சாப்பிடுகிறோம். அளவு முறையாக சாப்பிட்டால் அது நன்மை தருவதாகவும் இன்பம் அளிப்பதாகவும் அது பாவச் புண்ணிய செயலாகவும் அமைகிறது. அதுவே அளவு முறை மீறினால் உடல் கெடுகிறது, தீமையை தருகிறது, அது பாவத்தை சேர்ப்பதாக துன்பத்தை தருவதாக அமைகிறது. ஆக விளைவு கொண்டுதான் இந்த பாவம் புண்ணியம் என்பதை நாம் சிந்திக்க முடியும். ஆக செயல்களில் இன்பம் துன்பம் பாவம் புண்ணியம் குரு அவர்கள் சாமியம் என்ற ஒன்றை நமக்கு விளக்குகிறார். பார்மலா: எண்ணம் சொல் செயல் ஆகிய எந்த ஒன்றையும் தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ அறிவிற்கோ உடலுக்கோ துன்பம் தராத விழிப்போடு துன்பங்கள் நீக்கும் வகையில் நாம் செயல்படும் அத்தனை செயல்களுக்கும் புண்ணியம் என்று கூறலாம். மாறாக ஒருவரது எண்ணம் சொல் செயல் இவைகளில் ஏதேனும் ஒன்றை தனதேனும் பிறருக்கேனும் அன்றைக்கோ பிற்காலத்திற்கோ உணர்ச்சிக்கோ பகுத்தறிவிற்கோ துன்பம் விளையக்கூடியதாக நாம் மலர்த்தும் அத்தனையும் பாவம் என்று கொள்ளலாம். ஆக இந்த சாமியம் நாம் சிந்திக்கும் போது மிக சிறப்பானதாக இருக்கிறது. எண்ணம் சொல் செயல் அதற்கு வரக்கூடிய விளைவை நாம் எவ்வாறு கணிக்கிறோம் என்று பார்த்தால் எண்ணம் சொல் செயலை வைத்துத்தான் விளைவு வருகிறது. செயலிலே விளைவாக தெய்வ ஒழுங்கு அமைப்பிருக்க தவறிழித்து பின் பரமனை வேண்டுவது ஏன் என்று குரு கூறுவார். ஆக செயலில் ஒழுக்கம் இருக்க வேண்டும். அந்த ஒழுக்கம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்று சிந்தித்தால் தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ அறிவுக்கோ உடல் உணர்வுக்கோ விழிப்போடு இருந்து செயலாற்றுவதாக, துன்பம் தராததாக, துன்பம் நீக்குவதாக நாம் செயல்பாடு செய்தால் அதற்கு வரக்கூடிய விளைவு புண்ணியத்தை தருவதாக, இன்பத்தை அளிப்பதாக, நன்மையை சேர்ப்பதாக நமக்கு அமையும். இதுவே புண்ணியம். மாறானக தவறான எண்ணம் சொல் செயல் இவைகளின் மூலம் தனக்கோ பிறருக்கோ அன்றைக்கோ பின்னரோ உணர்ச்சிக்கோ பகுத்தறிவுக்கோ துன்பம் விளைவிக்கத்தக்கதாக நம் செயல்கள் இருந்தால் அது பாவத்தை தருகிறது, துன்பத்தை தருகிறது, தீமையை தருகிறது என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். இவ்வாறு நாம் எண்ணும் போதும் சொல்லும் போதும் செயல் செய்யும் போதும் நாம் நன்மை தருவதாக மாற்றி அமைத்து கொண்டால் வரும் விளைவுகள் அத்தனையும் நன்மை தருவதாக இருக்கும். அதுவே புண்ணியமாக நமக்கு அமையும் என்பதை கூட குருவினுடைய சிந்தனையை நாம் சிந்திக்கலாம். இதுகாரும் செவிமடுத்த அனைத்து அன்புள்ளங்களுக்கும் என்னுள் விளக்கத்தை ஏற்படுத்திய இறைநிலைக்கும் சிந்தனை கொடுத்த குருவிற்கும் நன்றி. வாழ்க வளமுடன் என வாழ்க்கை நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.